السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை கவனத்தோடு அறிந்து செயல்படுத்துவதற்காக நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று குழுமச் செய்திருக்கின்ற நல்ல விஷயங்களை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்மையை கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் வல்ல அல்லாஹ் அருள் அளிப்பானாக. மறுமை குறித்து நாம் பேசுவதற்கு முன்னால் இந்த மஜ்லிஸ், இந்த சபை எத்தகையதென்றால், குறைவான பெயர்கள் இருந்தாலும் நிறைவான பாக்கியங்களை, சக்கீனத் என்ற மன நிம்மதியை, வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுத்தரக்கூடிய சபையாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் உபரியாக சில வானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ள பணி என்னவென்றால், எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றிய செய்திகள் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் உடனே வந்து அமர்ந்து விடுவார்கள். தங்களுடைய இறக்கைகளால் முதல் வானத்திற்கும் இந்த சபையோருக்கும் இடையே அப்படியே அதை நிறைத்து விடுவார்கள். நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய விதத்திலே அந்த வானவர்களுடைய வருகை நமக்கு அமைந்துவிடும். அல்லாஹுவை பற்றி பேசி முடித்தவுடன் அந்த வானவர்கள் வானத்திற்கு ஏறி செல்வார்கள். அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் தெரியாது போல கேட்பான், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அல்லாஹ் உன்னுடைய செய்திகளை, உன்னுடைய மார்க்கத்தை, உன்னை போற்றி புகழ்வதை கொண்ட ஒரு சபையிலிருந்து நாங்கள் வருகிறோம். அவர்கள் உன்னிடம் வேண்டுகின்றார்கள், பிரார்த்திக்கின்றார்கள். என்ன வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அவர்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை, அல்லாஹ் பார்த்ததில்லை. ஆனால் பார்க்காமலே அவர்கள் அதை உன்னிடம் வேண்டுகிறார்கள். பார்க்காமலே அந்த சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேண்டுகின்றார்கள் என்றால், அதை பார்த்தால் அவர்களுடைய அமல்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் உன்னிடமிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். என்னிடமிருந்து எதில் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். தெரியாததை போல சகலமும் அறிந்த ஞானம் மிக்கவர். உன்னுடைய நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். என்னுடைய நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை அல்லாஹ். இப்பொழுதே அதை விட்டு வெறுண்டோடுவதற்காக என்னிடம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் அந்த நரகத்தை பார்த்து விட்டால் எந்த அளவுக்கு அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்று செயல்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். ஷைத்தானிலாக்கி படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் செய்துவிட்ட பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றார்கள். உடனே அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் வேண்டியதை, அவர்கள் வேண்டுவதை, அந்த சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு வழங்கிவிட்டேன். எதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த நரகத்தை விட்டும் அவர்களை தூரமாக்கி விட்டேன். என்னிடம் கேட்ட பாவத்திற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்ட அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர்களை மன்னித்து விட்டேன். நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்பொழுது மலக்குகள் சொல்லுவார்கள், வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் உன்னை வணங்காமல், நன்மை எது செய்யாமல் பாவங்களை செய்யக்கூடிய ஒருவன் அந்த வழியாக போனான்.
என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்பதற்காக அவனும் அந்த சபையில் உட்கார்ந்தான். இவர்கள் எல்லாம் உன்னை வணங்கக்கூடியவர்கள், உன்னிடம் தௌபா செய்யக்கூடியவர்கள், உன்னிடம் எல்லா விதமான பாக்கியங்களையும் கேட்கக்கூடியவர்கள். அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. பாவத்திலே மூழ்கக்கூடியவன், வழியே போனவன் வந்து உட்கார்ந்தான். அதனால் என்ன, அந்த சபையினர் அனைவரும் நற்பேறு பெற்றவர்கள், நற்பாக்கியம் பெற்றவர்கள். அங்கே அவன் வந்து உட்கார்ந்தான் இல்லையா, அவனும் நற்பாக்கியம் பெற்றவனாகத்தான் ஆவானே தவிர அவன் துர்பாக்கியசாலி ஆக மாட்டான். நான் அவனுடைய பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான் என்றால் எத்தகைய ஒரு முக்கியமான மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை, இப்பிரபஞ்ச கட்டமைப்பை மறுமையை நோக்கமாக கொண்டு மையமாக கொண்டுதான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். சூரியனை, சந்திரனை, இதர கோள்களை, பூமியை வசிப்பிடமாக ஆக்கி அதிலே சுவாசிப்பதற்கு காற்றையும், திட உணவு, திரவ உணவு எது வேண்டும் என்றாலும் அவன் ரஹ்மத்தாக இறக்கக்கூடிய மழையையும் கொண்டு இந்த உலகம் உய்கிறது என்றால் அதை உய்விக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக அவர்களை நேர்வழியில் செலுத்தி இம்மை வாழ்க்கையில அவர்கள் மறுமைக்கான சேகரத்தை சேகரித்து அவர்கள் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அளவற்ற அருளாளன் நம்மீது அருள் புரிந்து இந்த மறுமையை ஏற்படுத்தியிருக்கிறான். இதற்கு காரணம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அவர்களிலிருந்து அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அவர்கள் இருவரையும் கணவன் மனைவியாக்கி சொர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் புகுத்தினார். وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. ஆதமே, நீரும் உன் மனைவியும் சொர்க்கத்தில் இஷ்டம் போல் உண்ணுங்கள், பருகுங்கள், உல்லாசமாயிருங்கள். ஆனால் அந்த மரத்தின் அருகே மட்டும் நெருங்காதீர்கள். அந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் என்னுடைய கட்டளையை மீறிய அநியாயக்காரர்களாகி விடுவீர்கள் என்ற எச்சரிக்கையோடு நிபந்தனையோடு சொர்க்கத்திலே அவர்களை நுழைவித்தான். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு உள்ளத்திலே வசுவாசத்தனத்தை ஏற்படுத்தி, ஏன் அந்த மரத்தை மட்டும் அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்றான்? நீங்கள் வானவர்களாகி விடுவீர்கள் அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்று நான் உங்களுக்கு உண்மை உரைக்கிறேன், சத்தியம் சொல்லுகிறேன் என்று சத்தியமிட்டு அவர்கள் இருவரையும் வழிகெடுத்தான். அவர்கள் அந்த மரத்தை நெருங்கினார்கள், அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இதற்கு மேல் இங்க சொர்க்கத்துல இருக்க முடியாது. பூமியிலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்க்கை உண்டு, அங்கேயே உங்களுக்கு மரணம் உண்டு, அங்கே இருந்தே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். யாரெல்லாம் அந்த நேர்வழியை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் திரும்ப இந்த சொர்க்கத்திற்கே வந்து விடலாம். யாரெல்லாம் மாறு செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நரகம். ஆக இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறிழைத்தார்கள். அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் நம்மிடமிருந்து சில சொற்றொடர்களை கற்றுக்கொண்டு ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்களை படைத்தவனே, நாங்கள் எங்களுடைய கைகளால் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், பாவங்களை மன்னிப்போம், உன்னை தவிர யாரும் இல்லை, நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் மன்னித்தான் என்றும் மன்னிப்பதை அவன் ஏற்றுக்கொண்டான், அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஆக அல்லாஹ் நம்மளே இங்க பூமியில படைச்சு வெறுமனே விட்டதில்லை. நேர்வழி காட்டுவேன், என்னிலிருந்தும் நேர்வழி வரும். அந்த நேர்வழியை பின்பற்றுபவர்கள் எல்லாம் திரும்ப சொர்க்கத்துக்கு வந்துடலாம். அந்த நேர்வழியை விட்டு விலகியவர்கள் எல்லாம் நரகத்திற்கு சென்று விடலாம். இந்த இரண்டு அடிப்படையிலே தான் நம்மை பிரத்யேக படைப்பாக ஆதமுடைய மக்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் சிந்தனா சக்தி கொடுக்காமல் நமக்கு அந்த சக்தியை கொடுத்து அல்லாஹ் படைத்திருப்பதன் நோக்கம் மறுமையை நோக்கமாக கொண்டு.
அல்லாஹவை நம்பி, வானவர்களை நம்பி, வேதங்களை நம்பி, அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி, இன்ப துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹுடைய கலாக்கதிரிலே முன்னமே பதியப்பட்டிருக்கிறது என்ற அந்த விதியை நம்பி, ஆஹிராவை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை உறுதியாக நம்பி, இந்த 6 விஷயங்களை உறுதியாக நம்பியவர் மோமீன். அவர்தான் ஈமான் கொண்டவர். அதிலும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். முதலில் முத்தகீன், சந்தேகமே இல்லை, இது வேதம் இவராலும் ஏற்றப்பட்டதல்ல, எழுதப்பட்டதல்ல, இறைவனால் இறக்கி அருளப்பட்டது. முதலில் முத்தகீன், அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். அந்த பயபக்தியாளர்களுடைய இலக்கணத்தை சொல்லும் போது அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் நம்புவார்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை. சொர்க்கத்தை நம்புவார்கள், நரகத்தை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ யூதூன ஸகாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதை நம்பிய உடனே அவர்கள் தொழ ஆரம்பித்து விடுவார்கள், ஜக்காத்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள், ஆஹிராவை உறுதியாக நம்புவார்கள். அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆன்ல சொல்லுவோம், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டவர். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யட்டும், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் ஒன்று நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். ஏனென்றால் அத்தகைய ஒரு இந்த மறுமையில என்ன இருக்கிறது? மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் திரும்ப எழுப்புவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் இருக்கிறது, அல்லாஹுடைய தீர்ப்பு இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது. இந்த சொர்க்கமாயினும் நிரந்தர வாழ்க்கை, நரகமாயினும் நிரந்தர வாழ்க்கை. இந்த உலகத்தில மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்ந்தவர்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியோடு வெற்றியடைந்த பூரிப்பிலே அவர்கள் இருப்பார். அவர்கள் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை பயந்தார்கள், அவனுடைய நேர்வழியை பின்பற்றினார்கள், பாவங்களிலிருந்தும் பெரும்பாலும் தங்களை விலக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அன்றியும் அவர்களிடத்திலே பாவங்கள் ஏற்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. என்னுடைய நல்லடியார்கள், இறையச்சமுடையவர்கள் தவறி ஒரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டாலும் அல்லது தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் அல்லாஹ்வின் பால் மனப்பூர்வமாக திரும்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்வை தவிர யாரால் தான் முடியும்? அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த பாவத்திலே தரிபட்டிருக்க மாட்டார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள், அதை விட்டு விலகி விடுவார்கள். ஆக இவ்வாறு நிரந்தரமான அந்த ஒரு வாழ்க்கைக்காக இம்மை வாழ்க்கையில அந்த மறுமைக்கான சேகரத்தை சேகரிக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். இப்னு ஜுத்ஆன் அவர் பேர். அவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக, உறவினர்களை ஆதரிக்கக்கூடியவராக, நன்மையை அதிகமாக செய்யக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நல்ல வழிகளிலே செலவு செய்தார். அவருக்கு மறுமையிலே மன்னிப்பு கிடைக்குமா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி கேட்கும் போது கிடைக்காதுன்றாங்க. ஏனென்றால் அவர் ஒரு முறை கூட அல்லாஹ் தீர்ப்பு நாளிலே அனைவரையும் எழுப்பி நீ கேள்வி கேட்பாயே, அந்த நாளிலே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து விடு என்று அந்த மறுமையை அவர் நம்பிக்கை கொள்ளவில்லையே. நல்லறங்கள் நிறைய செய்திருக்கலாம், ஆனால் எதை அடிப்படையாக அஸ்திவாரமாக நம்ப வேண்டுமோ அதை நம்பாத காரணத்தினால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஏனென்றால் அந்த அளவுக்கு மறுமையை உறுதியாக நம்பிதான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இம்மைக்காக மட்டும் நாம் இம்மையிலே சில லோக ஆதாயங்களை, சில புகழ்ச்சிகளை, சில வாய்ப்புகளை எதிர்பார்த்து ஒரு நன்மையை செய்தால் அது நன்மையாக பலராலும் பாராட்டப்படும். அல்லாஹ் உலகிலேயே விரைந்து ஏதாவது கொடுத்துடுவோம்.
உலகிலேயே அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்காக நல்லறங்களுக்காக உலகிலேயே கொடுத்து விடுவோம். நல்லா சொல்கிறாரு, உலகம் உலகம் என்று உலகை கேட்பவர்களும் உண்டு. இவர்களுக்கு மறுமையில எந்த விதமான பங்கும் கிடையாது. உலகத்திலேயே நாம கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்றோம். மறுமையில நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் மறுமை குறித்த பயம் சஹாபாக்களிடம் அதிகமாக இருக்கு. மறுமை நாளின் நிகழ்வுகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினால் தங்களுடைய தாடிகள் நனையக்கூடிய அளவுக்கு நபி தோழர்கள் அழுவார்கள். அதோடு அவர்கள் நினைப்பார்கள், எதையும் நாம் பார்க்கக்கூடாது, நாளை மறுமைக்காகத்தான் நாம் செயல்பட வேண்டும் என்று. அல்லாஹுடைய தூதருடைய மஜ்லிஸில் இருந்து எழுந்த பிறகு அவர்கள் செல்லுவார்கள். சென்ற பிறகு அவர்களுக்கு பல விதமான குடும்ப சூழல்கள், பிள்ளைகள் வரும், அதை கொஞ்சக்கூடிய நிலை, குடும்பத்தாரோட அளவலாகக்கூடிய நிலை, அப்படியெல்லாம் சில விஷயங்கள் மனிதர்கள் என்ற முறையில குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட முறையில அப்படி இருக்கும்போது ஹன்னலா என்ற ஒரு ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, சற்று முன் அல்லாஹுடைய தூதருடைய சபையில நம்ம எப்படி இருந்தோம், இப்ப அப்படியே மாறிடுச்சு. அந்த மறுமை பயம், அந்த மறுமையுடைய நிகழ்வுகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய போது, உரையாற்ற போது நமக்கு இருந்த அந்த மனநிலை இப்பொழுது மாறிவிட்டது என்று சொல்லி தெருவிலே அவர்கள் கத்தி கொண்டு வருகிறார்கள். ஹன்னலா முனாஃபிக் ஆகிட்டான், ஹன்னலா முனாஃபிக் ஆகிட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, நல்ல மூமினா இருக்கக்கூடிய நீங்க, இல்ல நம்ம எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில இருந்தோம், இப்ப வந்த பிறகு குடும்பங்களோடு கலந்த பிறகு நம்முடைய மனநிலை மாறுது, அதுபோல எனக்கும் தான் ஆகுது என்று சொல்லி சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்னல்லாவும் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய இடத்துல இருக்கும் போது இருந்த அந்த மனநிலை மாறுதல். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வானவர்கள் அல்ல, வானவர்கள் தான் எப்பவும் ஒரே ரீதியாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவர்களாக, தஹ்மீத் செய்தவர்களாக, தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக, ருக்கூ செய்தவர்களாக, சஜ்தாவை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் குடும்பத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை பெற்று இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி உறுதியாக நம்பிக்கை கொண்ட அந்த நிலையிலேயே நீங்கள் இருந்தால், வேறு வேறு விதங்களிலே நீங்கள் அந்த குடும்ப சூழ்நிலைகளிலே இல்லாமல் இருந்தால் வானவர்கள் வந்து உங்களோடு கை கொடுக்கக்கூடிய நிலை வந்துவிடும் என்று. ஆக நாம் மறுமையை உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். அதே நேரம் உலகத்திலே அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான, அது தாம்பத்திய உறவாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், அதையும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இம்மையும் மறுமையும் அல்லாஹ் நன்மையாக ஆக்கி தருவேன் என்று சொல்கிறார். மனமிக்க தூய்மையான வாழ்க்கையில அல்லாஹ் வாழச் செய்வான் இந்த உலகத்தில. இதை முடித்துக் கொண்டு போகும்போது முழுமையான கோடியை மறுமையில தான் அல்லாஹ் வச்சிருக்கான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லுகிறார்கள், உங்களை குறித்து நான் பயப்படுவதெல்லாம் இந்த விஷயத்தில் தான். அல்லாஹ்வுடைய தூதரே, எதை குறித்து எங்களை பயப்படுகிறீர்கள்? நீங்கள் உலகை வளப்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள், உலகை வளப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள், தொலைநோக்கு திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் நீங்கள் சத்தியத்தை விட்டு சற்று தள்ளி போய்விடுவீர்கள், மறுமை குறித்து அலட்சியமாக்கி விடுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், இவ்வுலகம் இம்மை இது புறப்பட்டு விட்டது, அது சென்று கொண்டிருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், மறுமை அதுவும் புறப்பட்டு விட்டது, அது வந்து கொண்டிருக்கிறது. உங்களில இவ்வுலகை நேசிப்பவர்கள் இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்கள் மறுமையை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். இம்மை நேசத்துக்குரியதாக இருந்தாலும் உறுதியான அந்த நிலையான வாழ்க்கைக்குரிய அந்த மறுமையை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். இன்று நீங்கள் செயல்படக்கூடிய வீட்டில் இருக்கிறீர்கள், இன்று நீங்கள் செயல்படக்கூடிய வீட்டிலே இருக்கிறீர்கள், நாளை மறுமையில கணக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலே இருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் செயல்பட நினைப்பீர்கள், அப்பொழுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படாது. கபரிலே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது. எப்படி விளைச்சல் நிலங்களிலே, நல்ல விளைச்சல் உள்ள இடங்களிலே கால்நடைகள் மேய்ந்து கொள்ளுமோ அது போல நன்மையான விஷயங்களிலே, அல்லாஹுடைய விஷயங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால், அவனுடைய திக்ரோடு வாழ்ந்தால், அவனுடைய இபாதத்தோடு வணக்கங்களோடு வாழ்ந்தால், நிச்சயமாக மறுமையை உறுதியாக நம்பியவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மறுமை நம்பாமல் உலகத்தை மட்டும் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்து வாழ்பவர்கள்
தங்களுடைய இறக்கும் தருவாயில மலக்குகளால் முகத்திலும் முதுகிலும் அடித்து அவர்கள் எவ்வளவுதான் அந்த உயிரை வெளியேற்ற மறுத்தாலும் அதை அந்த ஹதீஸ்களிலே வருகிறது, கம்பளி ஈரமான கம்பளியை முள்கம்பிகளின் மேல் போட்டு அதை இழுத்தால் எவ்வாறு அது வருமோ அவ்வாறு அதாபுடைய மலக்குகள் மலாய்க்கத்துள் அதாப், அவர்களும் ரூஹை வாங்கக்கூடிய மலக்கள் மௌத்துதான். அப்படி அவர்களுடைய ரூஹ் வாங்கப்படும். அதை விட உடல் ரீதியாக இது வழி. அடுத்ததாக மன ரீதியாக, மனைவி விட்டு செல்லுகிறேன், பிள்ளைகளை விட்டு செல்லுகிறேன், குடும்பத்தை விட்டு செல்லுகிறேன், நான் தேடிய சொத்துக்களை விட்டு செல்லுகிறேன், இதெல்லாம் சதம் என்று நினைத்தேனே, இதெல்லாம் எனக்கு சதம் இல்லாமல் போய்விட்டது, இதெல்லாம் நிரந்தரம் இல்லாமல் போய்விட்டது, நான் தேடிய அனைத்தும் இருக்கிறது, நான் செல்ல போகிறேனே என்று மன ரீதியான அந்த சக்கராவுடைய நிலையில மனரீதியான கவலையும் அவரை பிடித்து அதன் மூலமாக அவர் உடல் வலி மனவழி இரண்டையும் அனுபவித்து தன்னுடைய ரூபை வெளியாக்குவார். ஆனால் நல்லவர்களுக்கு மருத்துவர்கள் கைவிட்டு விடுவார்கள், சொந்தக்காரர்கள் அழுவார்கள், மந்திரிப்பவனை கூப்பிடுங்கள், மாந்திரிகனை கூப்பிடுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒன்றும் பயனளிக்காது. அவருக்கு தெரியும் நாம் இப்பொழுது உலகை தெரியக்கூடிய நேரம், இதை யாராலும் தடுக்க முடியாது என்று. அப்பொழுது அவர் எதிர்பார்த்தார் அல்லாஹ்வை, இறுதி நாளை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அவர் எதிர்பார்ப்பார். அவருடைய எதிர்பார்ப்பு கவலைப்பட மாட்டார். ஆனால் ஒரு பக்கம் கவலை இருக்கும். என்ன கவலை என்று சொன்னால் குடும்பத்தை பெறுகின்ற கவலை. இன்னொரு பக்கம் பயம் இருக்கும். முதலாக கொண்டு போய் நம்மை தனிமையிலே மண்ணறைகளை வைக்கப் போகிறார்களே என்ற அந்த பயம். இந்த ரெண்டு விஷயங்கள், கவலையும் பயமும் இருக்கும். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பொருந்தி கொண்ட அந்த அடியாரை நோக்கி வானவர்களை இறக்கி வைப்பான். இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் ஸும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபூ வலா தஹஸனூ வஅப்ஸிரூ பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். அந்த நேரத்திலே அனைவரும் கைவிட்ட நிலையில, ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நிலையில வானவர்கள் வந்து அவர்களிடம் இறங்கி வந்து சுபசோபன செய்தி சொல்லுவார். அந்த சுபசோபன செய்தி இவரை மகிழ்ச்சிப்படுத்தும். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எந்த மறுமைக்காக நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்தீர்களோ அது உங்களுக்கு வெற்றியாகி விட்டது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்களின் ஆறுதல் வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை சொன்னவுடன் இவருக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுவார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஹூன். உலகிலும் நாங்கள் உங்களுக்கு உற்ற துணைவர்களாக இருந்தோம், தோழர்களாக இருந்தோம். நன்மை நீங்கள் செய்யும் போது முந்திக் கொண்டு செய்வதற்கு உந்துதலாக இருந்தோம், பாவங்களை செய்யும் போது உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். உலகிலும் உங்களோடு நாங்கள் அவ்வாறு இருந்தோம். மறுமையிலே சொர்க்கத்திலே கொண்டு போய் உங்களை நுழைவிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், உங்களுடன் தான் இருப்போம் என்று இவ்வளவு பெரிய ஆறுதல்களை, இவ்வளவு பெரிய நன்மாராய செய்தியை அந்த நல்லடியாருக்கு சொல்லப்பட்டவுடன் அவர் மகிழ்ந்து போய்விடுவார். அவருடைய கபர் விசாலமாக்கப்படும், சொர்க்கத்தின் சுகந்த காற்றுகள் அவருக்கு வீசும். இவ்வாறு பலவிதமான அந்த கபருடைய அந்த வேதனை, கபருடைய விசாலம் பற்றி நாம் பேசும்போது அதை பார்க்கலாம். நுஸ்லம் மின் கஃபூரிர் ரஹீம். இது மிகவும் அறிந்தவனாகிய, மிகவும் மன்னிப்பவனாகிய அல்லாஹுடைய விருந்தாகும். விருந்தும் மருந்தும் 3 நாள் வாங்கணும். ஆனால் மறுமையிலே சொர்க்கவாசிக்குள்ள ஒரு விருந்து நிரந்தரமான விருந்து. அல்லதீன யரிதூன் அல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொந்தத்தை சொந்தமாக அடைவார்கள். அதிலே அவர்கள் என்றென்றும் நிலையாக இருப்பார். ஆகவே மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நன்மையை ஏவக்கூடியவர்களாக, அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, அந்த தீமையை விட்டும் விலகி இருக்கக்கூடியவர்களாக நம்மால் இருக்க முடியும். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதான். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஒருபோதும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இன்னும் ஏமாற்றுபவனான ஷைத்தான்
உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கி விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் நல்லடியார்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். மறுமையை மையமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அமைத்திருக்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் முன் வந்திருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதத்தையும் அவனது சந்திப்பையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்புவதும் மரணத்திற்கு பிறகு இறுதியாக அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவதை நம்புவதும் மறுமையை நம்புவதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாம் அடிபணிதல் என்றால் என்ன என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதும் அவனுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்காமல் இருப்பதும் கடமையான தொழுகையை கடைபிடிப்பதும் கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றி வருவதும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதும் ஆகும் என்றார். அம்மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, இஹ்சான் அழகிய முறையில் செயலாற்றுதல் என்றால் என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஹ்சான் என்பது அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவதால், நம்மை நம்முடைய எஜமானன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதல்ல, நாம் நம்முடைய எஜமானை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முதலாளி கடையில இருந்தா வேலையாட்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்கிறாங்களே, கொஞ்ச நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லி வேலையில கவனமா இருப்பாங்க. அது போல அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போல உங்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நாம் நம்முடைய இஹ்சான் என்ற அந்த செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்று அம்மனிதர் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி கேட்கப்படுபவர், அதாவது கேள்வி கேட்டவரை விட கேட்கப்பட்டவருக்கு இது விஷயமாக அதிகம் தெரியாது. ஆயினும் நான் உங்களுக்கு மறுமை நாளின் சில அடையாளங்கள் சிலவற்றை எடுத்துரைக்கிறேன் என்றார். ஒரு அடிமை பெண் தன் எஜமானனை பெற்றெடுப்பாளாயின், பெற்ற தாயை ஆணோ பெண்ணோ வேலைக்காரியை போல இவர்கள் எஜமானர்களைப் போல நடத்தக்கூடிய அந்த காலம் வந்தால் அது மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாகும். முழு ஆடை இல்லாத அரைகுறை ஆடையோடு சிறுபணியாதவர்கள் எல்லாம் மக்களின் தலைவர்களாக இருந்தால், மடையர்களாக உள்ளவர்கள் எல்லாம் மக்களின் தலைவர்களாக இருந்தால் அதுவும் அதன் அடையாளங்களில் ஒன்றாகும். காலணிகள் இல்லாமல் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்களை கட்டினால் அதுவும் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாகும். மறுமை நாள் எப்போது நிகழவிருக்கிறது என்னும் அறிவானது அல்லாஹ்வை தவிர வேறெவரும் அறியாத 5 விஷயங்களில் அடங்கும். பிறகு ஒரு வசனத்தை 31 34வது வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். மறுமை நாள் எப்போது நிகழும் என்பது பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. அவனை மழையை இறக்க வைக்கிறான், எந்த அளவு இறக்குகிறான் என்பதை அவனை அறிவான். இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றை நல்லதா கெட்டதா, அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு, அதனுடைய உணவு எவ்வளவு என்றெல்லாம் தீர்க்கமாக அறிகிறான். நாம் நாளை என்ன சம்பாதிக்க போகிறோம் என்பதையும் அந்த ஆத்மா அறியாது, அந்த ஆத்மாவை படைத்த அவன் அறிகிறான். எந்த இடத்தில் நாம் இறக்கப் போகிறோம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. அல்லாஹ்தான் இவற்றை எல்லாம் நன்கறிந்தவன், நுணுக்கமானவன் என்னும் 31 34வது இறைவசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள். பின்னர் கேள்வி கேட்ட மனிதர் திரும்பி சென்று விட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை திரும்ப என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். மக்கள் உடனே அவரை அழைத்து வர செல்லலாயினர். அவரை எங்கு தேடியும் அவரை எங்கேயும் காணவில்லை. பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது வந்து போனவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மக்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை தத்துவத்தை கற்றுத் தருவதற்காக அவர் வந்திருந்தார். ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னோன்னா, உண்மை சொன்னீர்கள்னு சொல்லி இன்னொரு ரிவாயத்தில் வருது. அதாவது வெள்ளை விளையர் உடை, அதாவது கரையர் என்ற முடி, குளித்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவதை போன்ற பிரயாணத்தினுடைய அடையாளம் தெரியாமல் ஏற்கனவே எவரும் பார்த்திராத முறையில் இதுவரை இந்த மனிதரை நாம பார்த்ததில்லை என்று நினைக்கக்கூடிய விதத்திலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவ்வாறு சொன்னார்கள் என்று இந்த செய்தியும் சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மறுமை நாளை குறித்து நாம் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொன்றையும் மறுமை நாள் இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹுடைய கேள்வி இருக்கிறது என்று நாம் அதிகமாக அந்த மறுமையை குறித்து சிந்திக்க வேண்டும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாவுக்கு எளிதானது அல்லாஹுக்கு விருப்பமானது. நாவுக்கு எளிதானது அல்லாஹுக்கு விருப்பமானது, மீசானிலே நன்மை தட்டை கணக்க செய்யக்கூடியது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை அதிகமாக ஓதி வருவதனால் நாளை மறுமையிலே மீசானிலே நம்முடைய நன்மை தட்டு கனமாகிறது. ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஸத்திர் ராதியா வமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. எவருடைய நன்மை தட்டு கணக்கிறதோ அவர் மகிழ்ச்சியில் இருப்பார், எவருடைய தீமை தட்டு கணக்கிறதோ அவர் ஹாவியா என்னும் நரகத்தில் இருப்பார் என்றும் வந்திருக்கிறது. ஆக சொர்க்கம் நரகம் இருக்கிறது, நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மோமினுடைய லட்சியமும் குறிக்கோளும் நான் நரகம் சென்று விடும். இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஏழையாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நடுத்தரவாதியாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, பணக்காரராக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, மறுமையிலே மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில இங்குள்ள உலக நெருப்பு போல அல்ல, 70 மடங்கு வீரியம் மிக்க அந்த நரக நெருப்புக்கு நான் சென்று விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பவர்கள் பிரார்த்திப்பார்களாம், ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைத வமா லில்-ஸாலிமீன மின் அன்ஸார். அல்லாஹ், நீ எவரை நரகத்திற்கென்று ஆக்கி விட்டாயோ அவர்களை நிச்சயமாக இழிவுபடுத்தி விட்டாய், கேவலப்படுத்தி விட்டாய். அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை என்று அந்த நரகத்தை குறித்து அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். பிரபஞ்ச கட்டமைப்பை அவர்கள் சிந்திப்பார்கள். அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அவர்கள் வான பூமி படைக்கப்பட்டிருப்பதையும் இரவு பகல் மாறி மாறி வருவதையும் சிந்திப்பார்கள். என்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு சாய்ந்து படுத்த நிலையிலும் சிந்தித்து சொல்லுவார்கள், இவையெல்லாம் நீ வீணுக்கு படைக்கவில்லை, நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாய், நீ தூய்மையானவன், எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாத்துடு. அதே போல சொந்த சுகங்களை பட்டியலிட்டார். பல மின் பொருளத்தை ஆகினி எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எவ்வளவுதான் கற்பனை திறன் உடையவராக இருந்தாலும் அவர் கற்பனை செய்தாலும் இந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை கண்குளிர்ச்சி மறைத்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹவே கூறக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே மறுமைக்காக வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படி கழிந்தாலும் பரவாயில்லை, இது கழியக்கூடியதுதான். தப்லீக்ல சொல்லுவாரு, ஐஸ் கட்டி எடுத்து சாக்கடையில போட்டா கரையும், ஐஸ் கட்டி எடுத்து சர்பத்துல போட்டாலும் கரையும். இப்போ சர்பத்துல போட்டா அதை குடிக்கிறதுக்கு இனிமையாக கூலிங்காகும், குழுகுழுன்னு இருக்கும். சாக்கடையில போட்டா அது சாக்கடையோட சாக்கடையாகும். அதே போல நம்முடைய வாழ்நாள், நம்முடைய வயது கழியக்கூடியது. அதிலே நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறோமோ வானவர்களுடைய வருகைக்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்குள்ள கூலி முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமையில் தான், கியாம நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், எவர் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறாரோ அவர்தான் உங்களிலே பாக்கியசாலி. வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகத்தை தவிர, ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். மரணத்தை நீங்கள் சுவைத்துத்தான் ஆக வேண்டும். நலவை கொண்டோம், நன்மைகளாக உங்களுக்கு வாரி வழங்கி செல்வங்களை, பொருளாதாரமான அந்த செல்வங்களை, பிள்ளை செல்வங்களை, இன்னும் வாழ்க்கை வசதிகளை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கியும் சோதிப்போம். உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் வறுமையால் நோயால் இப்படியும் சோதிப்போம். இதிலே நீங்கள் எவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக நலவை கொண்டும் கெடுதியை கொண்டும் உங்களை சோதிப்போம். திரும்ப நீங்கள் நம்மிடமே வர வேண்டியது இருக்கிறது.
அல்லது அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு நிறைய இடங்களிலே மறுமையை மையமாக வைத்து, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை மையமாக வைத்துதான் இந்த துனியாவை அமைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நல்லவர்களுக்கு அவர்களுடைய அமல்களின் காரணமாக, ஏனென்றால் இறந்து போகும்போது என்ன வரும்? சொந்தக்காரர்கள் வருவார்கள், அவருடைய செல்வாக்கு கூட வரும். அவர் ஏதாவது நிறுவனங்களுக்கு அல்லது கடைக்கு அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு அவர் முக்கியமானவராக இருந்தால் அந்த செல்வாக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள். மூன்றாவதாக இவர் செய்த நன்மையோ தீமையோ வரும். அடக்கம் செய்த பிறகு இரண்டும் திரும்பிவிடும். அதாவது உறவினர்களும் அந்த செல்வாக்கும் திரும்பிவிடும். நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய அந்த நன்மை தீமை மட்டுமே அவர்களோடு இருக்கும். ஆக நம்மளோடு வரக்கூடியது அல்லாஹ்வை நம்பி, இறுதி நாளை நம்பி உறுதியாக நாம் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் மட்டும்தான் நம்மோடு வரும். வேற எந்த ஒரு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வியர்வை செஞ்சு உழைத்து சம்பாதித்தாலும் அந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு வரவே வராது. ஆதமுடைய மகன் என்னுடையது என்கிறான். எது உன்னுடையது? நீ உண்டு கழித்தது உன்னுடையது, உடுத்து கிழித்தது உன்னுடையது, கொடுத்து மகிழ்ந்தது உனக்காக பதிவு செய்து கொண்டது, அது உன்னுடையது. மற்றது பிறருக்காக நீ விட்டு செல்கிறாய். இதுதான் யதார்த்தம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அதே நேரம் துறவரத்திற்கு இஸ்லாத்தில் அனுமதி. மறுமையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே ஒரு பிரயாணியை போல், ஒரு வழிப்போக்கன் போல், நீங்கள் தாமரையிலே தண்ணீர் போல் நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இதிலேயே மூழ்கிவிட்டீர்கள் சொன்னால் மறுமை உங்களுக்கு தூரமாகிவிடும். ஆகவே இவ்வுலகத்திலே நல்ல முறையில வாழ்ந்து கொண்டு மறுமைக்கான சேகரங்களை சேகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல்தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதையெல்லாம் நீங்கள் முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், எதையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் உங்களையே பார்த்துக் கொள்ளணும். வேற யாரையும் நீங்க பார்க்க வேணாம். அவருக்கு நன்மையா குறைச்சலா இருக்கு, அவர் அதிகமா பாவம் செய்யணும். நம்ம பார்த்துக்கூடணும். முதல் என்ன 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 நீங்கள் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக, மறுமைக்காக அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை, முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை மீண்டும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹுடைய அழைப்பு வரும்போது எந்த விதமான நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் பலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், தன்னை உணராமல், தன்னை படைத்தவனை உணராமல், இவ்வளவு பெரிய நியமத்துகளை அல்லாஹ் வாரி வழங்கி இருந்தும் அந்த நியமத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தாமல், செய்கின்ற பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடாமல், வீணுக்காக நாம் படைக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக இம்மையையும் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ஆக்கிவிடும், மறுமையையும் அவர்களுக்கு இழப்பீடாக, நஷ்டமாக ஆக்கிவிடும். அல்லாஹ் கேட்கின்றான், அபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை வீணுக்காக படைத்தோம் என்றோ, திரும்ப நீங்கள் நம்மளவிட கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றோ எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அது தப்பு, அது தப்பான எண்ணம். உங்களை வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கத்திற்காகத்தான் படைத்திருக்கின்றோம். நோக்கம் என்ன? சொர்க்கமா நரகமாக தான் நோக்கம். நல்லா சொல்றான். ஒரு காலம் இருந்தது, ஹலகா அலல் இன்சானி ஹீனும் மின தஹரி லம் யகுன் ஷைஅன் மதுகூரா. ஒரு காலம் இருந்தது, நேரம் இருந்தது, தட்பவெட்ப நிலைகள் எல்லாம் அதில் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. இந்த மனிதன் இன்ன பொருள் என்று சொல்லக்கூடிய நிலையில இல்லை. அவன் எதுவாக இருந்தான், ஒன்றுமாகவும் இல்லை. பிறகு இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நபுதலிஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா. பிறகு ஆண் பெண் கலப்பான புலியிலிருந்து, இந்திரியத்திலிருந்து அவனை படைத்தோம். அவனை சோதிப்பதற்காக பார்வை உடையவனாக, செவிப்புலன் உடையவனாக, சிந்தனா சக்தி உடையவனாக அவனை ஆக்கினோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல வ இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. அவனுக்கு நாம் வழியை காட்டினோம். அவனை படைத்து உன் இஷ்டப்படி நடந்து கொள் என்று சொல்லவில்லை, அவனுக்கு வழியை காட்டினோம். இந்த வழியிலே நீ நடந்தால் உனக்கு ஈடேற்றம் இருக்கிறது, நீ மாறு செய்து வாழ்ந்தால் உனக்கு நஷ்டம் இருக்கிறது. நீ நேர் வழியிலும் நடக்கலாம், உன் இஷ்டம்.
நீ வழிகட்டிலும் செல்லலாம், அதுவும் உன் இஷ்டம். இப்பொழுது உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் பிறகு உனக்கு நன்மையோ தீமையோ இருக்கிறது என்பதை மட்டும் அறிந்து கொள். என்ன ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா. அவனுக்கு நாம் வழியை காண்பித்தோம், அந்த வழியை பின்பற்றி அதன்படி நடந்து நமக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றான். அந்த வழிக்கு மாறு செய்து தவறாக நடந்து நமக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே மறுமை வாழ்க்கைக்காகத்தான் இம்மை வாழ்க்கை. நமக்கு இம்மை வாழ்க்கையில மறுமைக்கான சேகரங்களை சேகரித்த அறிவாளிகளாக, ஏனென்றால் அவர்கள்தான் அறிவாளிகள். அவர்களுக்குள்ள அறிவு சரியான அறிவு. மறுமைக்கான சேகரங்களை சேகரிக்கிறார்களே, மறுமையை உறுதியாக நம்புகிறார்களே, அதெல்லாம் இறை தூதர்களுடைய பண்புகள், அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருக்கிறவர்களுடைய பண்புகள். ஆகவே அத்தகைய நன்மக்களாகத்தான் நாமும் இருக்க வேண்டும். இவ்வுலக வாழ்க்கை 100 வயது பூர்த்தியாக கொடுக்கப்பட்டாலும் 36,500 நாள், அவ்வளவுதான். இதுல குழந்தை பருவமா இருந்திருப்போம், கையிருந்தும் பற்ற முடியாமல், கால் இருந்தும் நடக்க முடியாமல், பசி என்றாலும், ஏதாவது வழி என்றாலும், உறக்கம் என்றாலும் அழகி. இதற்கு பிறகுதான் நமக்காக படைக்கப்பட்டதெல்லாம் என்ன செய்யுது? உடனே முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் தன்னுடைய இரையை தேடி எடுத்துக் கொள்கிறது. கால்நடை நன்றாக பிறந்தவுடன் தாய்மடி தேடி பால் குடிக்கிறது. நமக்கு அந்த நிலையை அல்லாஹ் வைக்கல, பலகீனமாக்கி பிறகு அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமையை, ஆற்றலை, சிந்தனா சக்தியை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து மறுமை இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதிகமாக அதற்கான சேகரங்களை சேகரிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.